நம்மளா ஒருத்தரை வெறுக்கவும் வேண்டாம். அதே நேரத்தில் இன்னொருத்தங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள நம்ம திரும்பி கூட பார்க்க வேண்டாம். கடன், அன்பு, மரியாதை இந்த 3 விஷயங்களையும் நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு பெறுறோமோ அதே அளவுக்கு அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் வலியும் வேதனையும் இருக்காது. நமக்கு நெருங்கின உறவு தானே அப்படின்னு அவங்க கிட்ட அதிகமாக பேசி திகட்டிடாதீங்க. ஒன்று வெறுத்துருவீங்க, இல்லைன்னா வெறுக்கப்பட்டுருவீங்க. இந்த 5 விதமான மனுஷங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. உங்களோட தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரியோ இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர்ற மாதிரி நடந்துக்கிற நபர்களையும், அடுத்து உங்கள் கூட பேசி பழகிட்டு நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோ இல்லை வாக்குறுதியோ கொடுத்துட்டு நிறைவேற்றாத நபர்கள், தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிற நபர்கள், தன்னோட தேவைக்காக தன்னோட சுயநலத்துக்காக மட்டுமே உங்கள் கூட பழகக்கூடிய நபர்கள், உறவுகளுக்குள்ள 2 நபர்களுக்கிடையே ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குவாதம் அப்படின்றப்போ ஒருத்தர் நல்லா கத்தி கோவப்பட்டு சண்டை போடுறப்போ இன்னொருத்தங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அந்த நபரால் பேச முடியாது அப்படின்றதெல்லாம் காரணம் இல்லை பேச தெரியாதுன்னு கூட நம்ம நினச்சிக்க கூடாது. சில பேர் சில சூழலில் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா தேவையில்லாத இந்த இடத்துல பேசி எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அப்படி இல்லைன்னா எதிரில் நின்று பேசக்கூடிய அந்த நபருமே அவங்க மேலே வச்சிருக்கிற அதீத அன்பு கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அவங்களுக்கு சரிசமமாக பேசி இந்த ஒரு உறவு பாதிக்கப்பட்டுறக்கூடாதோ அப்படின்னு கூட நினைக்கலாம். நம்ம யார் எப்படி அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பொறுமை. 2வது, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம நடந்து கொள்கிற விதமும் தான். நிலைமையை மாற்றினா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய். நாம் சந்தோஷமாக இருந்தாவே நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தானாகவே நல்லா மாறிடும் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஒருத்தரை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம மூடி மறைக்கிறதும் தப்பு. ஒருத்தரை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைகளை நம்ம பாராட்டாமல் இருக்கிறதும் தப்பு தான். வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கே தெரியாமல் நம்ம தோற்று போன விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அதனால் உங்களோட மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு இதை கேளுங்க. ஊருக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. மற்றவங்களோட பேச்சை கேட்காதீங்க, மனசு சொல்கிறத மட்டும் கேளுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காதீங்க. பொறுமை அப்படின்றது அவசியம்தான், ஆனால் அந்த பொறுமையோடு சேர்ந்து முயற்சியும் ரொம்ப அவசியம். கூட இருக்கிறவங்க எப்போவுமே இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. காலம் அப்படின்றது யாரையுமே விட்டு வைக்காது. அதனால் உங்களோட மனசையும் உடம்பையும் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. நல்லதையே பேசுங்க, நல்லதையே சிந்திங்க, நல்லவங்களாகவே இருங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நல்லது கெட்டது அப்படின்றது தெரியாத அளவுக்கு நல்லவங்களாக இருந்துடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அடுத்தவங்களால் பயன்படுத்தப்படுவீங்க, ஏமாளி அப்படின்ற பட்டத்தையும் சுமப்பீங்க. அதனால் சில இடத்துல சுயநலமாக இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. நான் சொல்கிறது எதிர்மறையான சுயநலம் இல்லை. உங்களோட உடம்பு, மனசு, உணர்ச்சிகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான். உறவுகளுக்குள்ள விரிசல் வர்றதுக்கான முக்கிய 3 காரணங்கள் என்னென்னா, 1, எல்லா சூழ்நிலையும் வார்த்தைகளை தவறாக புரிஞ்சுக்கிறது, முகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பேசுகிறது,
3வது விஷயம், குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே ஆறுதல் தேடுதேன் அப்படின்ற பெயரில் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறத மற்றவங்க யார்கிட்டையும் அந்த நம்பர் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு முட்டாள்தனமாக நம்புறது. ஒரு விஷயம் கூட பர்சனலாக வைக்காமல் எல்லா விஷயத்தையுமே வளரிடுறது. இதை தவிர வேறு என்னென்ன காரணங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்ப உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கத்துறதை நிறுத்துங்க. நான் தான் சரி, நான் சொன்னதான் சரி அப்படின்னு பிடிவாதத்தில் இருக்காதீங்க. விவாதத்தில் நீங்கள் ஜெயிச்சா கூட கண்டிப்பாக வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. எப்போவுமே எல்லா கேள்விகளுக்குமே விடை தெரியணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது கூட உங்கள் மனசுக்கு அமைதியை தரும். சின்ன சின்ன விஷயத்தில் அனுசரித்து போங்க, அவசரம் வேண்டாம். மனசை கட்டுப்படுத்திக்கோங்க. மௌனம் மட்டும்தான் உங்களோட உறவுகளுக்கு ஆறுதலை கொடுக்கும். உங்களோட அன்பு, அமைதி இது ரெண்டையுமே நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். எதுவுமே இல்லாமல் அனாதையாக வாழ்கிறது வேற, எல்லாமே இருந்தும் அனாதை மாதிரி வாழ்கிறது ரொம்ப கொடுமை. இதை எதிர்த்தால நின்று பார்க்குறதுக்கும் 4 பேர்கிட்ட எடுத்து சொல்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கும் அதோட சூழ்நிலையை அனுபவிச்சுட்ருக்கவங்களுக்கும் தான் அந்த வழி எவ்வளோ மோசமானது அப்படின்றது தெரியும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். அடுத்தவங்க மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு தான் அதிக பணம் தேவைப்படுது. அது கடனில் போய் முடியவும் செய்யுது. ஒருத்தர் மேலே கோபமோ மனஸ்தாபமோ வெறுப்போ இருக்குது அப்படின்னா அதை வெளியில் சொல்லாமல் மனசை பூட்டி வைக்கிறதோ, இல்லை அவங்கள பற்றி 3ஆவது ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசுகிறதோ, அவங்கள பற்றி சுற்றி வளைச்சி குறைகளை சொல்லாமல் இருக்கிறதோ, அவங்க இப்படி மாறினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு புறம் பேசுகிறதும், இதெல்லாம் எதுக்கு? அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட நேருக்கு நேர் கரெக்டாக வந்து நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை தானாகவே சரியாயிடும். ஏன்னா பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம மனசில் வச்சு சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் மன அழுத்தத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசி கூட அது தீரவே இல்லை அந்த பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக கூட இருக்குது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.